ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விழிப்புணர்வு பேரணி இன்று சத்தியமங்கலத்தில் நடைபெற்றது. இதில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சத்தியமங்கலம் டிஎஸ்பி சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் பாதுகாப்பு குறித்து டிஎஸ்பி சரவணன் விளக்கி பேசி பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் சத்தியமங்கலம் போக்குவரத்து ஆய்வாளர் குருசாமி, போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மகேஸ்வரன் மற்றும் சத்தியமங்கலம் ரோட்டரி கிளப் சங்கம், அனைத்து வியாபாரிகள் சங்கம், வைஸ் கிளப், பஜாஜ் ஷோரூம், யமஹா ஷோரூம், இருசக்கர வாகனங்கள் பழுதுபார்ப்போர் சங்கம், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருசக்கர வாகன பேரணியானது தலைக்கவசம் அணிந்தபடி SRT மைதானத்திலிருந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முடிவடைந்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டை சத்தியமங்கலம் போக்குவரத்து காவல்துறையினர் செய்திருந்தனர். எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா, ஒளிப்பதிவாளர் சிவகுமார். ஆண்டு விழிப்புணர்வு பேரணியை நம்ம சத்தியமங்கலம் உட்கோட்டத்தின் சார்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு பொதுமக்கள், சத்தியமங்கலம் பொதுமக்கள், ரோட்டரி கிளப், வைஸ்மேன் கிளப், வணிகர் சங்கம் மற்றும் காந்தி கல்லூரி, லயன்ஸ் கிளப் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நம்முடைய சத்தியமங்கலம் பகுதியில் வாகன விபத்தினால் ஆண்டுதோறும் பல இன்னுயிர்கள் இழப்பீடு ஏற்பட்டு இன்னமும் நம்மளுக்கு 100% இறப்பு இல்லாமல் இருக்கணும், விபத்து இல்லாமல் இருக்கணும். அதற்கு அனைவருமே ஒத்துழைக்கணும். இங்கே இருக்கிற வணிகர் சங்கங்களும் இருக்கட்டும், ரோட்டரி கிளப்பாக இருக்கட்டும், லயன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய பொதுமக்கள் அனைவருமே இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் காவல்துறை தனது பணியை சிறப்பாக செய்ய இயலாது.